ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமேதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்தமான ஃபிஷ் ஃப்ரை, அதுவும் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அப்படின்னா மல்லித்தூள் சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா பேஸ்ட் நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபிஷ்ஷை வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மீன் துண்டுகளை எல்லாத்தையுமே இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மீன் துண்டுகளை மசாலா பேஸ்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட் கம்ப்ளீட்டாகவே இந்த மீன் துண்டுகளோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் துண்டுகளை எல்லாத்தையுமே மசாலா பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் இப்படியே வச்சுக்கலாம். எதுக்காக பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த மசாலா இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த மீன் துண்டுகளோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஸோ அதுக்காக ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே இருந்து நல்லா மேரினேட் ஆகணும். ஒரு மூடியால் அடைச்சி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை எல்லாத்தையுமே ஒன்றுன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் துண்டுகளை நம்ம ஒவ்வொரு முறையும் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவோட ஒரு முறை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த மீனோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காகத்தான். ஸோ ஒவ்வொரு துண்டுகளாக நம்ம சூப்பராக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சரியாக இது வந்து வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ரொம்ப குறைவாக தான் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் இந்த மீன் வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து நெக்ஸ்ட்டு மறு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. மீன் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப மெதுவாக நம்ம கவனமாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மீன் துண்டுகளையும் நம்ம ஒன்றா எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் துண்டுகள் மறுபக்கமும் நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மீன் துண்டுகளை ஒன்றா எடுத்து நம்ம தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான ஈஸி அண்ட் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலையே சுலபமாக ரொம்பவே ஈஸியாக இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு மேலும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸை இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பும் காரமாக சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி அட்டகாசமான ஈஸி அண்ட் டேஸ்டியான சூப்பரான இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணி உங்கள் அனுபவத்தை எங்கள் கமெண்ட்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பபாய்.